இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி ஆழமா பேசப் போறோம். ஆமா, ரொம்பவே வித்தியாசமான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. கரெக்ட். அதாவது நம்மளோட மிஷன் இன்னைக்கு என்னன்னா, இந்த கிளவுட் ஆர்க்கிடெக்சர் கான்செப்ட்ஸை எப்படி ஒரு கேம் மூலமா ஈஸியா கத்துக்கலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் வந்து AWS கார்ட் கிளாஷ் அப்படிங்கிற ஒரு புது மொபைல் ஆப். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி படிக்கணும்னாலே நிறைய பேருக்கு அந்த 1000 பக்கம் இருக்கிற ஒரு தடிமனான மேனுவலை படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஐயோ ஆமா, அந்த தியரி பேப்பரை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி சலிப்ப வந்துடும். அதுதான். சோ அந்த சலிப்பான படிப்பையே ஒரு வீடியோ கேமாவோ இல்ல ஒரு கார்டு கேமாவோ விளையாடினா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஐடியா தான் இந்த ஆப்போட மிகப்பெரிய சிறப்பம்சமே. வாவ், கேட்கறதுக்கே நல்லா இருக்கே. சலிப்பான ஒரு விஷயத்த வந்து எப்படி இப்படி ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டா மாத்துறாங்க? சொல்றேன். அதாவது இது வந்து ஒரு ஆர்க்கிடெக்சர் டிசைன் கேம். இது உங்களுக்கு iOS அப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைல்கள்ல முற்றிலும் இலவசமானவே கிடைக்குது. ஓ, ஃப்ரீயா தராங்களா? சூப்பர். ஆமா. இதுல வந்து சர்வீஸ் கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணி AWS சேவைகளை நீங்க கார்டுகளா சேர்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இது கேட்கறதுக்கு அந்த சின்ன வயசுல நம்ம போக்கெமான் கார்டு சேர்ப்போம்ல, ஆமா. அந்த மாதிரி இருக்கே. இங்க வந்து பிகாச்சுக்கு பதிலா நமக்கு ஒரு சர்வர் கார்டு கிடைக்குமா என்ன? ஆமா. எக்ஸாக்ட்லி. நீங்க சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இது சும்மா அந்த கார்டுகளை சேர்த்து வைக்கிற கேம் மட்டும் கிடையாது. ஓஹோ, அப்ப வேற என்ன பண்ணணும் அந்த கார்டை வச்சு? இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே மூலமா உங்களுக்கு கிடைச்ச கார்டுகளை பயன்படுத்தி ஒரு சரியான ஆர்க்கிடெக்சரா நீங்க திட்டமிட்டு அமைக்கணும். அப்போ கத்துக்கிட்டே விளையாடணும், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம். அதான கான்செப்ட். கரெக்ட். இது வெறும் தியரியை சொல்லிக் கொடுக்காம நிஜ உலகத்துல வர பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற அந்த குயிக் லேர்னிங் திறனை ஒரு விளையாட்டாவே உங்களுக்குள்ள கொண்டு வருது. சரி, இப்போ இந்த கார்டுகளை வச்சு நிஜமாவே நாம எந்தெந்த AWS கான்செப்ட்ஸை கத்துக்க முடியும்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா. அதாவது ரொம்ப முக்கியமான அட் த சேம் டைம் கொஞ்சம் கடினமான கான்செப்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த S3 ஸ்டோரேஜ், EC2 கம்ப்யூட், VPC நெட்வொர்க், அப்புறம் அந்த RDS டேட்டாபேஸ். ஓ, டேட்டாபேஸ் கூட இருக்கா இதுல? ஆமா. அப்புறம் லாம்டா சர்வர்லெஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை இந்த கேம் மூலமா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுல சிங்கிள் பிளேயர் மோடு மட்டும் இல்லாம மல்டிபிளேயர் மோடும் கொடுத்திருக்காங்க. வெயிட், மல்டிபிளேயரா? அதாவது நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சர்வர்களை வச்சே நம்ம சண்டை போட முடியுமா இதுல? ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிதான். பொதுவா டெக்னாலஜி கத்துக்கும்போது நாமளா தனியா படிக்கிறத விட இந்த மாதிரி நண்பர்கள் கூட சவால் விட்டு விளையாடும்போது லேர்னிங் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாகும். உண்மைதான். ஒரு காம்படிஷன் வரும்போது நாம இன்னும் நல்லா இன்வால்வ் ஆவோம். எக்ஸாக்ட்லி. அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகுதே அப்படிங்கிற சோர்வு உங்களுக்கு வராம இருக்க இந்த மல்டிபிளேயர் முறை